இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1ல் உள்ள செய்யுள் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வாழ்த்து. இதனை பாடியவர் பாரதியார். தமிழ் மொழி வாழ்த்து இதனை பாடியவர் பாரதியார். பாரதியார் எப்படியெல்லாம் தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்திருக்காருன்னு இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தத நைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். அதாவது தமிழ் மொழியை வாழிய என போற்றி புகழ்ந்தவர் யாருன்னா பாரதியார். இதில் முக்கியமான லைன் என்னென்னா வாழியவே அப்படின்னு வந்தாலே இது பாரதியார் தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாட்ட என்ன லைன் வருதுன்னா தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. இந்த ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இதை பாடியவர் யாருன்னா பாரதியார். இனி சொல்லும் பொருளும் நம்ம பார்க்கலாம். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், நிரந்தரமாக காலம் முழுமையுமாக. வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி, மக்கள் வாழும் நிலப்பகுதி தான் வைப்பு என்று அழைக்கப்படுகின்றது. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரித்து வளமான மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வன்மொழினா வளமிக்க மொழி. இசை புகழ், இசைப்பட வாழ்தல் அப்படின்னா புகழ்பட வாழ்தல் அப்படிங்கிற பொருள். இசை அப்படின்னா புகழ், தொல்லை அப்படின்னா பழமை துன்பம். இது ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். தொல்லை என்பதற்கு பழமை துன்பம் என்று பொருள். ஒரு ஆளுக்கு தொல்லை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறோம் அப்படின்னு. இன்னொரு பொருள் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், பழமை அப்படிங்கிற பொருளையும் வருது. தொல்லை அப்படிங்கிறதுக்கு பழமை என்றும் பொருள். மொத்தம் 2 பொருள். தொல்லை அப்படிங்கிறதுக்கு துன்பம், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறோம் அப்படின்னா துன்பம் கொடுக்குறோம். தொல்லை அப்படிங்கிறதுக்கு பழமை என்றும் பொருள். இசைனா புகழ், வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ் இது நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. வைப்பு அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, வைப்பு நிலப்பகுதி. சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். முக்கியமானது இசை, தொல்லை, வைப்பு. தொல்லைனா பழமை துன்பம். இனி பாடலின் பொருளை நம்ம பார்க்கலாம். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தினை பரவ செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. பாரதியார் எத்தனை கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தினை பரவ செய்து தமிழ்மொழி வாழ்க என்று குறிப்பிடுகின்றார். அதாவது எத்தனை கடல்களால் சூழப்பட்ட அப்படின்னு கேட்பாங்க. அது 7 கடல்களால் சூழப்பட்ட, ரொம்ப முக்கியமானது. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. அதாவது சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே அப்படிங்கிற லைன். தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே. அதாவது எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படிங்கிற பொருள். அவ்வளோதான். இனி நூல்வெளி.
பாரதியாரை பற்றிய குறிப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம். இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், இப்படின்னு பன்முகம் இருக்குது. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இவருக்கு முழு நேம் என்னதுன்னா சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். அதனால தான் இவர் இதழாளர். ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம பார்த்தோம் இதழாளர். ஏன்னா இவர் இதழ்களை நடத்தி வந்தார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் தான் இந்த சுப்பிரமணிய பாரதியார். இனிஷியல் பாருங்கள், சி. சுப்பிரமணிய பாரதியார். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் தான் இந்த சுப்பிரமணிய பாரதியார். கவிதை மட்டும் எழுத மாட்டார், சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும். அதனால தான் உரைநடை நூலை எழுதுகிறவங்களை தான் நம்ம எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த பன்முக திறமையில் அவருக்கு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரிகையின் கதை, தராசு, இது ரொம்ப முக்கியமானது. சந்திரிகையின் கதை, தராசு என்பன சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய டேஷ் நூல்கள் ஆகும். அதில் ஆப்ஷனில் கவிதை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு உரைநடை நூல்கள். சந்திரிகையின் கதை, தராசு என்பன உரைநடை நூல்கள். உரைநடை நூல்கள். இவர் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். ஏற்கனவே நம்ம பாரதிதாசனை பற்றியுள்ள குறிப்புகளை பார்த்தோம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பாரதிதாசன் தான் பாரதியாரை பலவாறு புகழ்ந்துள்ளார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், இது ரைமிங்காக இருக்குது பாருங்கள். அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்படி கூட கேட்பாங்க, மரம் பாட வந்த மறவன் என்று யார் யாரை புகழ்ந்துள்ளார்? பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். சிந்துக்கு தந்தை என்று யார் யாரை புகழ்ந்துள்ளார்? பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். இந்த பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் அதாவது சூழ்களி நீங்க, இப்படி கூட கேட்பாங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ள தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் கீழ் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம். இனி தமிழ்மொழி அந்தாதி, செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற தலைப்பில் உள்ள சிறு கவிதையை நம்ம பார்க்கலாம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்தம் உயிர். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே. இவர் இந்த கவிதையை பாடியவர் யாருன்னா து. அரங்கன். இதில் முக்கியமான லைன் என்னென்னா, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே என்று தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்துள்ளவர் யாருன்னா து. அரங்கன். முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே என்று தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்துள்ளவர் யாருன்னா து. அரங்கன். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ என்று தமிழ் மொழியை குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னா து. அரங்கன். இப்படி கூட கேட்கலாம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்ற கவிதையின் தலைப்பு என்ன? செந்தமிழ் அந்தாதி.
செந்தமிழ் அந்தாதி. அதனை எழுதியவர் யார்னா து. அரங்கன். செந்தமிழ் அந்தாதியை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். து. அரங்கன். செந்தமிழ் அந்தாதியை எழுதியவர் யார் அப்படின்னா து. அரங்கன். நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என்று தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்துள்ளவர் யாருனாலும் து. அரங்கன் தான். இனி புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வைப்பு என்பதற்கு நிலப்பகுதி என்று பெயர். என்றென்றும் என்ற சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது என்று குட்டல் என்றும். என்றென்றும் என்று குட்டல் என்றும். ஆப்ஷன் பி. வானம் அளந்தது என்னும் சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது வானம் குட்டல் அளந்தது. வானம் குட்டல் அளந்தது. ஆப்ஷன் சி. அறிந்தது குட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். 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 ஆப்ஷன் சி. வானம் குட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. வானமறிந்த. ஆப்ஷன் சி. வானமறிந்த. இனி அவ்வளோதான் தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற கவிதை பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.